ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் மஞ்சுளா பத்மநாபன் எழுதின ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற பிளேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மஞ்சுளா பத்மநாபன் 1953 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் பிளே ரைட், ஜேர்னலிஸ்ட், காமிக் ஸ்ட்ரிப் ஆர்டிஸ்ட், அப்புறம் சில்ட்ரன்ஸ் புக் நிறைய எழுதியிருக்காங்க. சரி, இந்த பிளே இருக்கு இல்லையா, ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த பிளே வந்து க்ரீக் ஒனாசிஸ் அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் பிளே. குறிப்பாக ஆர்கன் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு இந்த பிளேயை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1997 காலி ஃபார் விமன் அப்படிங்கிறதால பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த காலி ஃபார் விமன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெமினிஸ்ட் பப்ளிஷர், சரிதானா. குறிப்பாக ஊர்வஷி புட்டாலியா அப்புறம் ரீத்து மேனன் அப்படிங்கிறவங்க காலி ஃபார் விமன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டார்ட் அப் பப்ளிஷர், ஃபெமினிஸ்ட் பப்ளிஷரை வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஸோ இது வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் பிளேன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு இது பப்ளிஷ் ஆனது 1997. ஸோ இது வந்து 2010 நடந்த மாதிரி, அதாவது பாம்பேயில் 2010 நடந்த மாதிரி இந்த பிளே அமைஞ்சிருக்கும். இல்லை மெயின் கேரக்டர் வந்து ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர், ஒரு ஜாப்லெஸ் இண்டியன். அவன் வந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்திருப்பான் அப்படின்னா, ஜாப் இல்லாத ஒரு கேரக்டர் இல்லையா, பட் ஸோ வந்து ஒரு ஆர்கனை வந்து இன்டர் பிளான்டா சர்வீசஸ் இன்கார்பரேஷன் மூலியமாக அவனோட ஆர்கனை வந்து செல் பண்ண ரெடியாக இருப்பான். அதாவது ஒரு ரிச் பர்சனுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு. இதுதான் அதனோட இந்த நாவல் இந்த பிளேயோடைய கான்செப்டே. ஸோ இந்த பிளேயோடைய ரிமைனிங் கேரக்டர்ஸ், இப்போ ஓம் பிரகாஷ் சொல்லிட்டேன், அவங்களுடைய அம்மா வந்து மா அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவனோட ஒய்ஃப் வந்து ஜெயா. ஸோ இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவன் கொடுக்க போகிற ஆர்கனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஜினி அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. அவங்க வந்து இவனோட ஹெல்த்தை வந்து வீடியோ ஃபோன் மூலியமாக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக அவன் வந்து பிரதர், அதாவது அவனோட ஓமுடைய பிரதர் வந்து ஜீத்துன்னு ஒரு கேரக்டர், அவன் வந்து ஓமுக்கு பதிலாக ஆர்கன் கொடுக்குற மாதிரி இந்த பிளே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த பிளேயோடைய சம்மரியை பார்த்துக்கலாம். ஸோ த ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த பிளே வந்து ஒரு காம்படிஷனுக்காக எழுதப்பட்ட பிளே. 1997 1998 அரவுண்ட் இந்த டைமில் ஒரு கான்டெஸ்ட்டுக்காக எழுதப்பட்டது, சரிதானா. ஸோ இதனுடைய இவங்க ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த டைட்டில் வச்சுருக்கிறதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஸோ ஃப்யூச்சர் வந்து ஒரு கேனிபலிஸ்டிக் ஃப்யூச்சராக இருக்குது. ஏன்னா ஒரு புவர் பீப்புள், அதாவது ஒரு இன்னசென்ட் பீப்புளை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கான்செப்ட் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் லைக் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து அந்த ரிச் பீப்புள் அவங்களோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, பட் புவர் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லை. ஸோ ஃப்யூச்சர் வந்து கேனிபலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை. ஸோ இந்த பிளே வந்து கவர்டட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கு. ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர்ஸ் வந்து ஒரு 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து டோனர், அப்புறம் இன்னொன்று வந்து ரிசீவர்ஸ். இவங்க 2 பேருக்கும் நடுவில் காட்ஸ் அப்புறம் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. டோனர்ஸ் வந்து தேர்ட் வேர்ல்டுலேருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிபிளி பாம்பே அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி ரிசீவர் வந்து ஒரு நார்த் அமெரிக்கன். இதுதான் இந்த கான்செப்டே, டோனர் அண்ட் ரிசீவர், ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற டைட்டில் இந்த பிளேக்கு. அப்புறம் இதில் மா அப்படின்னு ஒரு கேரக்டர், இவங்க வந்து அம்மா, சரிதானா, MA இதுதான் கேரக்டருடைய நேமு. இவங்க வந்து நம்ம ஓம் பிரகாஷோடைய அம்மா. ஸோ ஓம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு 20 years ஓல்டு. இவன் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன், பட் இவனுக்கு எதுவுமே ஜாப் எதுவும் கிடையாது. பட் 19 years இருக்கிற ஜெயா அப்படிங்கிறவங்கள இவங்க மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படி நொடிஞ்சு போய் இருக்கிற மாதிரி, புவர் ஃபேமிலி அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஜீத்து அப்படின்னு ஒரு கேரக்டர், இவன் வந்து நம்ம ஓமுடைய பிரதர், ஒரு யங்கர் பிரதர்னு வச்சுக்கோங்களேன், மாவுடைய யங்கர் சன். இவன் வந்து ஒரு மேல் ப்ராஸ்டியூட் மாதிரி இதில் காட்டப்பட்டிருக்கோம். ஸோ அவன் எப்படி நினைப்பான் அப்படின்னா, அந்த ஹோல் லைஃபே விக்டிமைஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டர் மாதிரி. இந்த உலகமே இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் என் லைஃப்பை லீட் பண்ணுறேன் அப்படின்னு கேரக்டர். இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஜெயா வந்து அவனுடைய பிரதர் இன் லா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவனால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஓம் பிரகாஷோடைய கேரக்டர். இப்போது இந்த பிளேயுடைய கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவனுடைய ஆர்கனை வந்து ஓம் வந்து வெஸ்ட்டில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு இந்த இன்டர் பிளான்டா சர்வீசஸ் அப்படிங்கிறது மூலியமாக செல் பண்ண ரெடியாக இருக்கிறான்.
ஸோ இவங்க வந்து ஒரு அந்த டோனர் ரிசீவருக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பிளான்டா சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ரிசீவர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அந்த டோனர் கூட டச்லேயே இருக்கிறதுக்காக சில விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அவனோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக டேப்லெட்ஸ், அப்புறம் பவுடர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவனுக்குன்னு ஒரு ரூமு, இதில் வந்து ஒரு டாய்லெட் இருக்கிற மாதிரி, தண்ணி எப்பயும் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற மாதிரி, டிவிலாம் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை விஷயம்லாம் அவங்க 4 ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அந்த அம்மா கேரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த டிவிலே ஸ்டிக் ஆகிடுறாங்க. ஸோ இதில் இன்னொரு ட்விஸ்ட் பாருங்கள், இந்த ஜெயா கேரக்டர் இருக்காங்க இல்லையா, ஓம் பிரகாஷோடைய ஒய்ஃப் தான் அவங்க. பட் அவங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்பிளான்ட்டா மூலியமாக ஒரு ஆர்கன் வந்து அவன் டொனேட் பண்ண போகிறான், அது எந்த ஆர்கன் கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பிளேலே. அப்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவன் மேரேஜ் ஆனவன் தெரிஞ்சிருந்தால் அந்த ஆர்கன் வந்து செல் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கான்செப்ட் நடந்திருக்கும். அதனால ஜெயா வந்து தன்னை வந்து ஓமுடைய சிஸ்டர், அவன் வந்து சிங்கிள் தான், அவன் கல்யாணம்லாம் ஆகலை, ஏன்னா அந்த ஆர்கனை வந்து டொனேட் பண்ணும்போது அவன் வந்து கல்யாணம்லாம் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் உண்டு. ஸோ நம்ம ஜெயா வந்து ஓமுடைய சிஸ்டர் மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்குவாங்க, அவன் வந்து சிங்கிள் தான், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரே ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாகவும் பணமும் இருக்கிற மாதிரி வாழ்கிற லைஃப் யார் அப்படின்னா ஜீத்துடைய கேரக்டர் தான். ஏன்னா அவன் தான் மேல் ப்ராஸ்டியூட் சொன்னான் இல்லையா. ஸோ அவன் வந்து அவனுடைய லைஃப்பை அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இது வந்து 2010 நடக்கிற மாதிரி. இப்போ அந்த ஜினி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம ஓம் பிரகாஷ் கிட்ட இருந்து ஆர்கனை வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவனுடைய எவ்ரி ஆக்டிவிட்டியை அவன் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவனுடைய ஹெல்த்தை வந்து கான்ஷியஸாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிளேயில் ஜீத்து வந்து ஒரு நாள் அவன் வரும்போது அவனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது எப்படின்னா பசியால் வாடுற மாதிரி, அவனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸே ரொம்ப ஹெக்கார்டாக அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிற மாதிரி அவனுடைய பொசிஷன் இருக்கும் ஜீத்துடைய கேரக்டர். அப்போது யாருமே அவனை ஒரு கேரக்டர் அவன் வந்து உயிரோடு வாழணும், அவனுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் அவங்களுடைய ஃபேமிலியில் யாருமே டேக் கேர் பண்ண மாட்டாங்க, குறிப்பாக அவங்க அம்மா கூட. ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி இல்லையா. இப்போ நம்ம ஓம் பிரகாஷுமே ஒரு டைலமா சிச்சுவேஷனில் தான் இருப்பார். எப்படின்னா அவன் இந்த ஃபேமிலியில் வச்சுக்கணுமா இல்லை அவனை தூக்கி வெளியே போட்டுடணுமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் ஆனால் ஜெயா மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இப்போ வந்து ஓம் வந்து அப்படியே ஷாக் ஆகி இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்கிறதுனே என்ன நடக்குதுன்னே புரியல. யாரோ கதவு தட்டுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்போ வந்து சில காட்ஸ், சில பீப்புள் வர்றாங்க, அந்த பாதுகாவலர் மாதிரி சிலர் வந்து வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓம்க்கு பதிலாக ஜீத்து அந்த பிளேஸ்லேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவனை திரும்ப கூட்டு வரும்போது பிளைண்ட் மாதிரி கூட்டு வந்து விட்டுறாங்க. இப்போ தான் அவனுக்கு கிளியராக புரியுது, இது வந்து செகண்ட் டைம், அதாவது அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸில் இது வந்து செகண்ட் ஃபேஸ், அதாவது செகண்ட் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்போது ஜீத்து தான் இந்த மாதிரி அவன்கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது அவனுடைய ஆர்கன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தான் கிளியராக நம்ம ஓம் பிரகாஷ்க்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, ஹோல் பாடியுமே ரிசீவரால் ஆர்கன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தெரியுது. அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளியராக தெரில எதுக்காக, என்ன ஏதோ ஒரு கம்மியான அமௌண்ட்டு ஆசைப்பட்டு இவன் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பான். பட் லேட்டராக தான் அவனுக்கு தெரிய வருது, இது வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இந்த மாதிரி தன்னுடைய பிரதரான ஜீத்து வந்து பிளைண்ட் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அப்போது இதில் அவங்களோட அம்மா, அவங்களோட ஒய்ஃப் யாருமே இதை வந்து கோவப்பட்டு வேண்டாம் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது, அப்படி ஆகலை. ஏன்னா அவங்க அம்மா கூட ரொம்ப க்ரேஸி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மூவி டிவி பார்க்குறது, ஏன்னா அவங்க லைஃப்புமே கொஞ்சம் லக்ஸூரியஸ் லைஃப், புவர் லைஃப் லீட் பண்ணவங்களுடைய ஃபேமிலியில் இப்போ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வந்துருச்சு. அவங்களே வீடியோ கோச் ஒன்று வாங்கிக்கிறாங்க. இப்போ எல்லா அமௌண்ட்டும் அவங்களுக்கு லைஃபே கொஞ்சம் செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃபாக லீட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிளேயோடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்த 21st century ரொம்ப டெரிஃபிக்கான விஷயம். ஏன்னா புவர் பீப்புள் அகெயின் அண்ட் அகெயின் புவராக தான் ஆகிறாங்க. ஏன்னா என்ன தான் ரொம்ப டெஸ்பரேட்டாக தன்னுடைய ஆர்கன்ஸை வந்து தன்னுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கொடுத்தாலும் அவங்களுடைய லைஃப் வந்து ப்ராஸ்பராக இல்லை. அதே மாதிரி ரிச் பீப்புள் வந்து அவங்க எல்லா ஆர்கன்ஸையும் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அகெயின் இன்னும் ரிச்சாக தான் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் எழுதியிருப்பாங்க. ஸோ மெயினாக மாடர்ன் சிவிலைசேஷனுடைய க்ரைசிஸை வந்து நம்ம மஞ்சுளா பத்மநாபன் இந்த ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறத ப்ளே மூலியமாக சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதில் கான்ட்ராக்டில் சொல்லப்பட்ட மாதிரி எப்படி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுதோ அது மாதிரி ரோபோட் மாதிரியான கார்ட்ஸ் அவங்கள சேஃப் கார்ட் பண்ணுறது, அவங்க கூப்பிட்டோடனே கூப்பிட்டு வர்றது, அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு என்னென்ன கம்ஃபர்ட்லாம் பண்ணணுமோ அந்த கம்ஃபர்ட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினாக எந்த ஒரு ஹியூமன் கம்யூனிகேஷனும் இல்லை. பட் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா விஷயங்களும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு லைஃப்பை வந்து அந்த ஓம் ஃபேமிலி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ளே அமைஞ்சிருக்கும். இதில் வந்து ஓம் உடைய ஐ தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கான்செப்ட்டு. பட் மிஸ்டேக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஜீத்துடைய ஐஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன தான் இந்த ஆர்கன் டொனேட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு தெரியுது ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் மணி கிடைக்குது இல்லையா? ஸோ மணியால் இவங்களால ஹாப்பினஸ் வாங்க முடியல அப்படிங்கிற கான்செப்டை மஞ்சுளா பத்மநாபன் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்கன் அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையா, கினி அப்படிங்கிற அமெரிக்கன் விமன், அவங்க வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுற மாதிரி இல்லை காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிச் பர்சன், ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா ரீடர்ஸ்க்கு இந்த ப்ளே மூலிமா நம்ம ட்ரமாட்டிஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ராத்தல். அதில் என்னென்னா கல்கத்தா மட்டும் கிடையாது, மும்பையிலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. புவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து தன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ அல்லது ஜாப்ஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வழியில் தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பீப்புள் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேயுடைய மெயின் கேரக்டர் நம்ம ஓம் பிரகாஷ் தான். ஏன்னா அவர் தான் அந்த ஆர்கன் டோனர், அமெரிக்கன் ஆர்கன் ரிசீவரான ஜின்னிக்கு வந்து இவர் கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஆர்கன் எடுக்கும்போது ஓம் பிரகாஷோடைய பாடி பார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுடுறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் சஃபர் ஆகிறாங்க, அதாவது இந்த கான்ட்ராக்ட் போடுறாங்க, பட் யாரெல்லாம் அந்த சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஓம்கிற வந்து ஒரு ஜாப்லெஸ் ஹஸ்பண்ட், அதே மாதிரி ஜெயா கேரக்டர், அப்புறம் அவனுடைய ஜீத்துங்கிற ஒரு 17 year old பிரதர், அப்புறம் 60 year old விடோ மதரான இந்துமதி பிரகாஷ் அவங்கள மா அப்படிங்கிற கேரக்டரில் சொல்லியிருப்பாங்க. இது போக குட்டி மைனர் கேரக்டர்ஸ், நேம்லெஸ் கேரக்டர்ஸ், அவங்கள வந்து மெக்கானிக்கல் காட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 2 ஸ்க்ரீன் கேரக்டர்ஸ், ஸ்க்ரீனில் வர்ற ஜினி அப்புறம் வர்ஜில் அப்படிங்கிற கேரக்டர், அப்புறம் அவங்களுடைய நெய்பரான வித்யுத் பாய் அப்படிங்கிற கேரக்டர். இதெல்லாம் அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். பட் இதை வந்து ஸ்க்ரீனில் தான் இவங்க பார்க்குறாங்க, இவங்க ஸ்க்ரீனில் தான் இவங்க கூட பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இதுவே ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட்லிங் தான். அந்த பிளே ரைட் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் 2010 இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ் கூட தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும், அதுவே கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அப்போவே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி இந்த பிளே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேயுடைய மெயின் ஐடியாலஜி என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் பதிலாக மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணப்படும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜெயா அப்படிங்கிற கேரக்டர் மூலியமாக நம்ம வந்து மிஷின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. ஃப்யூச்சரில் வந்து மிஷின்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும், நம்மளை கவர்ன் பண்ணிடும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு டிஸ்டோபியன் பிளே அப்படின்னும் சொல்லலாம். எப்படின்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு ட்ரேடு, ஒரு கமாடிட்டி மாதிரி பார்க்கப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 ஆக்ட் தான் அந்த பிளேயில். ஸோ இந்த ஆக்ட் 2ல் வந்து அந்த அம்மா கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நியூ லைஃப் 60 years அபவ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த நியூ லக்ஸூரியஸ் லைஃப்க்கு வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க. என்ன தான் அந்த மையம் வந்து அவனுடைய ஆர்கன்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி தான் இந்த விஷயம்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு 150 டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குது, அதை என்னால் பார்க்க முடியுது, ஹாப்பியாக என்னோடய லைஃப்பை லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் ஃப்ரேம் ஆயிடுது. ஸோ இந்த ரிச் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போக ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கும். எப்படின்னா ஜீத்து வந்து டோனராக அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லையா, அப்படி ஒரு பக்கம் நடந்துருது. அவங்க அம்மாவுமே இந்த லக்ஸூரியஸ் லைஃப்பில் ஹாப்பியாக லீட் பண்ண ரெடி ஆகிடுறாங்க. அண்ட் ஜெயா மட்டும் அந்த கேரக்டர் அவங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்து அவங்களுமே ரொம்பவே அந்த லைஃப்க்கு ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. குறிப்பாக ரிச் வெஸ்டர்னர்ஸ் கிட்ட தன்னுடைய பாடி பார்ட்ஸை காட்டி செடியூஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது செல் பண்ணி அது மூலிமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேரக்டர் அவங்க மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டரான் அவங்க வந்து இந்த பிளேயோடைய டவரிங் பர்சனாலிட்டியாக மாறுற மாதிரி இந்த பிளே வந்து முடிஞ்சிருக்கும். அதாவது ஃபைனல் சீனில் ஜெயாவுடைய கேரக்டர் வந்து எப்படின்னா அந்த வர்ஜில்ங்கிற கேரக்டர் அவள் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு 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 அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இதற்கு எதிராக சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுற மாதிரி, சரிதானா?
ஸோ இவ்வளோ நாள் வந்து எங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை நாங்கள் இழந்து தப்பான லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். பட் இனிமேல் நான் அப்படி அந்த மாதிரி இருக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் அவங்க பேசுகிற மாதிரியும் அண்ட் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எப்படின்னா விமன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ப்ரோக்ரியேஷனை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த பிளேயோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.